வணக்கம், நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். 25 ஆகஸ்ட் 2025 இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல பாசிட்டிவ் சைட்ல இருந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் ஐடி ஸ்டாக்ஸோட நல்ல ஜம்பிங் தான் சொல்லணும். அதை விட முக்கியமா லாஸ்ட் வெள்ளிக்கிழமை அமெரிக்கால ஃபெட் ஜெர்மன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வர செப்டம்பர் மாசத்துல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டோட மூமெண்டம் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவ் மூமெண்டத்தை கொடுத்துருக்குங்கிறத குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கடந்த வாரம் முழுக்க ஏறின மார்க்கெட் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டா எரோட் பண்ணி விட்டுருச்சு. ஆனா இன்னைக்கு சென்செக்ஸ் 89,635 329 புள்ளிகள் ஆட் பண்ணிருக்கு. நிப்டி 24,967 97 புள்ளிகள் ஆட் பண்ணிருக்கு. இதுக்கு ஐடி இண்டெக்ஸோட ஜம்ப் முக்கியமான காரணம் 2.3% இன்னைக்கு பாசிட்டிவா இருந்துச்சு. அதுவும் நம்ம குறிப்பா சொல்லணும்னா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஹெச்எல் டெக், விப்ரோ எல்லாம் பாசிட்டிவ் சைட்ல இருந்தாங்க. இன்ஃபோசிஸ் 3%, டிசிஎஸ் 2.8%, ஹெச்எல் டெக் அரௌண்ட் 2.6% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. டாப் லூசர்ஸ் அடானி என்டர்பிரைசஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல், நெஸ்லே இந்தியா இருக்கிறாங்க. அரௌண்ட் 1% இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்துல ஏகப்பட்ட ஜாக்பாட் போனஸ் இருக்குங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆகஸ்ட் 25 ஆரோன் இண்டஸ்ட்ரீஸ் 1:1 போனஸ். நாளைக்கு ஆகஸ்ட் 26 இந்தியாவோட பிரைவேட் பேங்க்ல முக்கியமான முதன்மையான ஹெச்டிஎஃப்சி பேங்கோட போனஸ் இருக்கு. 1:1 போனஸ். கரூர் வைசியா பேங்கும் நாளைக்கு போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 1:5. ஸோ இந்த ஸ்டாக் உங்க போர்ட்ஃபோலியோ இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ண வேண்டிய தருணம். இந்த மாதிரி முத்துக்கெல்லாம் அப்பப்போ போனஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனாலதான் பங்கு சந்தையில ஸ்டாக் வாங்கும்போது கவனமா வாங்கணும். இந்த மாதிரி டிவிடெண்டா இருக்கலாம், போனஸா இருக்கலாம், ஸ்டாக் ஸ்பிளிட்ஸா இருக்கலாம், உங்க போர்ட்ஃபோலியோ ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்கமிங் ஸ்டாக் ஸ்பிளிட்ஸ்ல ஸ்டீல் காஸ்ட் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ₹5 ₹1 பிரிக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 29. பவுனா இண்டஸ்ட்ரீஸ் ஃபேஸ் வேல்யூ ₹10 ₹1 பிரிக்கிறாங்க. ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 1. ஸோ இதையும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. தகதகன்னு ஏறிட்டு இருந்த தங்கம் இன்னைக்கு ஸ்லைட்டா இறங்கி இருக்குன்னு சொல்லலாம். 24 கேரட் தங்கம் ₹10,151 ₹11 விலை குறைவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட் ₹10 விலை குறைவா ₹9,305 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸ் தங்கம் $3,413 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை இந்தியாவில் 1 கிலோ ₹1,31,000 ₹1000 விலை ஏற்றத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரன்சியை பொறுத்தவரை டாலருக்கு எதிராக இந்தியன் ரூபி ₹87.55 இருக்கு. க்ரூட் ஆயில் WTI $64.07 பிரெண்ட் க்ரூட் ஆயில் $67.57 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை எஃப்ஐக்கள் ₹1,622 கோடி இந்தியாவில் வித்திருந்தாங்க. இன்னைக்கு உள்ள டேட்டா இன்னும் வரல. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு முக்கியமான தகவல் உள்ளதான். நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ், நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் ₹100 இருந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும்னா இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another